வணக்கம். ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். அரசாங்க திட்டங்கள்ல நிறைய விதமான திட்டங்கள் இருக்கு. அதுல முக்கியமா இன்னைக்கு நம்ம பார்க்க போற திட்டம் பார்த்தீங்கன்னா, ஒரு லம்ப் சம் அமௌண்ட் 1 கோடி 2 கோடி ப்ராஜெக்ட் நீங்க பிளான் பண்றீங்க வச்சுக்கோங்களேன். அதுக்கான விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். உங்களுக்கு ஒரு 10 லட்ச ரூபா தேவைப்பட்டாலும் சரி, 5 லட்ச ரூபா தேவைப்பட்டாலும் சரி, இந்த வீடியோ முழுசா பாருங்க. ஏன்னா பிளான் பெருசா இருந்தா கண்டிப்பா இது உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஸ்கீம் என்ன? இந்த ஸ்கீம்ல நீங்க எப்படி அப்ளை பண்ண போறீங்க? இதுக்கு என்ன வட்டி போடுவாங்க? இது யார் யாருக்கெல்லாம் எலிஜிபிள்? எல்லாவற்றையும் ஒன்று ஒன்றா நம்ம பார்க்க போகிறோம். 1 கோடிலாம் எங்கே பாஸ் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிடைக்கும். நிறைய பேருக்கு வாங்கியிருக்காங்க. இதுக்கான முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது எப்படி செயல்படுதுன்னு தெரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவில் A to Z இந்த லோன் எப்படி நீங்கள் வாங்க போகிறீங்க, அதுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணும், உங்களுடைய டீட்டெயில்ஸ் நீங்கள் எப்படி கொடுத்தீங்கன்னா லோன் கிடைக்குன்னு ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஜிகே வித் ஜேகே சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் கொடுங்க. இது போல் நீங்கள் செய்யும்போது நாங்கள் அப்லோட் வீடியோஸ் நோட்ஸ் உங்களுக்கு பிரயோஜனமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தெளிவாக இலக்கியதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். CGTMSE சொல்லக்கூடிய கிரெடிட் கேரண்டி ஃபண்ட் ட்ரஸ்ட் ஃபார் மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ். இந்திய அரசு நிறுவனம் சிட்பி சொல்லக்கூடிய ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா அவர்களோடு இணைந்து தான் இந்த லோனை தராங்க. இதில் கீ ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா, புதிய ஸ்டார்ட் அப், நீங்கள் புதுசாக ஒரு ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், ஒரு காஃபி ஷாப் வைக்க போகிறேன், அல்லது ஒரு பிரியாணி கடை வைக்க போகிறேன், அல்லது ஒரு மேனுஃபேக்சரிங் சர்வீஸ் நான் வைக்க போகிறேன், ஒரு கடை வைக்க போகிறேன், அல்லது சர்வீஸ் சம்மந்தமான விஷயங்கள் வைக்க போகிறேன். இது போல் என்ன பிளான் பண்ணாலும் இதில் நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கொள்ள முடியும். 5 லட்சத்துலேருந்து 5 கோடி வரைக்குமே உங்களுக்கு இந்த லோன் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்குமே லம்ப் சம் அமௌண்ட் இருக்கிறதுனால இதை டைரெக்டாக இந்த ஸ்கீம்லேருந்து நம்ம வாங்க முடியாது. இடையில் பேங்க் மூலமாக தான் இதில் வாங்க வேண்டும். எலிஜிபிலிட்டி அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா, புதிய தொழில் செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, பழைய தொழில் செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, மேனுஃபேக்சரிங் சர்வீஸ் ஆர் ரீடெயில் ட்ரேடுன்னு இருக்குது. ஸோ இதில் எதில் வரீங்க நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. மஸ்ட் ஹாவ் ஏ உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு உதயம் ரிஜிஸ்ட்ரேஷனில் உங்கள் தொழிலை பற்றி நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டும். நீங்கள் என்ன ஒரு டாய் ஷாப் வச்சுருந்தாலும் சரி, அல்லது ஒரு பேக்கரி வச்சுருந்தாலும் சரி, அல்லது ஒரு பெரிய மோட்டார் கம்பெனி வைக்கிறதா இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய விஷயங்கள் செய்தா இருந்தாலும் இந்த உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம். அது வெறும் ஆதார் கார்டு, பேன் கார்டு, அவ்வளோதான். நீங்கள் ஆதார் கார்டு போட்டாவே ஓடிபி வரும். ஓடிபி கொடுத்து முடிச்ச பிறகு உங்கள் டீட்டெயில்ஸை போட போகிறீங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம். இதை பற்றி நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். ஸோ அதனால் ரொம்ப டைம் எடுத்துக்க போகிறது இல்லை. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏற்கனவே கடை வச்சுருந்தீங்கன்னா அது ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் இருந்துச்சுன்னா சூப்பர். ஸோ அதுவும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லது. உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன், ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம். புதுசாக ஆரம்பிக்கிறவங்களுக்கு ஜிஎஸ்டி தேவைப்படாது. ஆனால் ஏற்கனவே லோன் ஏற்கனவே ஒரு வேலை செய்கிறவங்க, ஏற்கனவே ஒரு தொழில் தொடங்கி நடத்தி கொண்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் வேணுங்க. ஸோ லோன் அமௌண்ட்டை பொறுத்த வரைக்குமே 50 லட்சம் ஃபார் சம் செக்டர்ஸ் கொடுக்குறாங்க. 5 கோடி வரைக்குமே உங்களுக்கு தருவதாக சொல்கிறாங்க. லோன் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா டேர்ம் லோன் சொல்கிறாங்க. லெண்டர்ஸ் பொறுத்த வரைக்குமே யார் இதை தராங்க பார்த்தீங்கன்னா, மெம்பர் லெண்டிங் இன்ஸ்டிடியூஷன், அதாவது MLI. இதை ஞாபகம் வச்சுங்க. இது MLI எங்கெங்கெல்லாம் காட்டுறாங்களோ அவங்களாம் பேங்க்ஸு அண்ட் நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ MLI ஷார்ட் ஃபார்ம் அப்படி வச்சுக்கோங்க. ஸோ இதில் முக்கியமாக உங்களுக்கு பேன் கார்டு ரொம்ப முக்கியம். அது கேட்குறாங்க. இதில் யாருக்கு லோன் கிடைக்காது பார்த்தீங்கன்னா, விவசாயிகள் இந்த லோனை வாங்க முடியாது. எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்டன், அதாவது சம்மந்தப்பட்ட, அதாவது கல்வி சம்மந்தமான நிறுவனங்கள் இந்த லோனை அப்ளை பண்ண முடியாது. அப்புறமா நீர் போக்குவரத்து, இந்த போட் கம்பெனிலாம் இருக்குல்ல, போட்டு கப்பல் ஷிப்லாம் வச்சுருக்காங்க, அவங்க இதில் லோன் வாங்க முடியாது ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. இல்லை ஸ்பெஷல் ப்ரிவிஷன் முன்னுரிமை, அதாவது முன்னுரிமை யாருக்கு இல்லை பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷலாக SC ST ஸ்டார்ட் அப் பண்ணக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, இது முன்னுரிமை கொடுக்கப்படும். 10 லட்சத்துக்கு மேலே நீங்கள் லோன் வாங்கத்தான் இருந்தால் உங்களுக்கு கேரண்டர் தேவைப்படுவாங்க. இந்த கேரண்டர்னா யாராவது சைன் பண்ணது கிடையாது, அது ஒரு கேரண்டர் ஃபீஸு. இதை பற்றி நான் வீடியோவில் அடுத்துல சொல்கிறேன். என்னென்ன தேவை பார்த்தீங்கன்னா, உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன், ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன், பேன் கார்டு, அப்புறமா வயபிள் பிஸ்னஸ் பிளான். இந்த பிஸ்னஸ் பிளானை உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன். MLI லிஸ்ட், அதாவது பப்ளிக் செக்டார், ப்ரைவேட் செக்டார், அப்புறமா ரூரல் சம்மந்தமான பேங்க்ஸு, ஃபாரின் பேங்க்ஸு, HSBC, ஃபாரின் பேங்க்னா HSBC ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட்லாம் வந்துடும். ஸோ ஸ்மால் பிஸ்னஸ் அப்படின்னு நிறைய பிஸ்னஸ் இருக்குது, மைக்ரோ ஃபைனான்ஸ், இவங்களாம் இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே இந்த லோன் தர வாய்ப்பு இருக்குது. நீங்கள் செக் பண்ணிட்டு போகிறது ரொம்ப நல்லது. CGTMSE ஸ்கீம் எப்படி செயல்படுது பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கீம் உங்களுக்கு 5 லட்சம் வரைக்கும் லோன் தராங்க இல்லையா, இவங்க யார் மூலம் தருவாங்க பார்த்தீங்கன்னா, பேங்க்ஸ், MLI சொல்லக்கூடிய நிறைய பேங்க்ஸ் சொன்னோம் இல்லையா, அவர்கள் மூலமாக உங்களுக்கு லோன் தருவார்கள். டைரெக்டாக இதில் அப்ளிகண்ட் போக முடியாது. ஓகேங்களா? ஸோ இந்த மூலமாக லோன் தருவாங்க.
ஒரு அப்ளிகன்ட் டைரெக்டாக எந்த பேங்க்கில் போட்டு குழப்பம் இருந்துச்சுன்னா, சிட்பின்னு ஒரு பேங்க் இருக்குது, ஸ்மால் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. அந்த பேங்க் மட்டும்தான் அப்ளிகண்ட்டுக்கு டைரெக்டாகவே இந்த லோன் தராங்க. இப்படியும் தராங்க, இப்படியும் தராங்க. இது எதுக்கு இங்கே சுற்றி வளைச்சு கொடுக்குறாங்க, டேரெக்டாக கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேங்க்குக்கு இவ்வளோ தான் சேங்ஷன் பண்ணணும் இருக்குது, அது கெப்பாசிட்டி இருக்குது. கோடிக்கணக்கான லோன் வாங்குறவங்களுக்கு அப்படி இல்லாதனால இதில் போல் ஒரு ஃபில்ட்ரு வச்சு தான் கொடுக்குறாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா ஃபில்ட்ரு ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு தேவை 5 லட்சம் தானே, எதுக்கு நம்மளுக்கு 5 கோடி ரூபா அப்படி கேட்டிங்கன்னா, நீங்கள் பெருசாக பிளான் பண்ணி போனீங்கன்னா தான் அந்த 5 லட்சமாவது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்குமே பிளான் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். இந்த லோனை பொறுத்த வரைக்குமே கேரண்டட் ஃபீஸ் நான் ஒன்று சொல்லியிருந்தேன் இல்லையா, அதாவது நமக்கு ஒருத்தர் வந்து சைன் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஃப்ரீயாக தான் சொல்லுவோம், அவர் நம்ம நம்பிக்கையின் பேரை சைன் பண்ணுவார். ஆனால் இதுக்கு யாரும் சைன் பண்ண தேவையில்லை, இதுக்கு ஒரு ஃபீஸே போடுப்பா, நீ இன்னும் யார்கிட்ட சைன்லாம் வாங்க தேவையில்லை, அதுக்கு தனியாக ஒரு அமௌண்ட்டு கொடுத்துருன்றாங்க. அதுக்கு தான் இந்த விஷயம். அதாவது உங்களுக்கு ஒரு 10 லட்ச ரூபா தேவைப்படுதுன்னா 0.37% அது வந்து கேரண்டட் ஃபீஸ். ப்ராசஸிங் ஃபீஸ் ஞாபகம் வச்சுங்க. அது போல் இது கேரண்டட் ஃபீஸ்னு ஒன்று வாங்குறாங்க. சிஜிடி எம்எஸ்சி சொல்லக்கூடிய இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்குமே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாமா கேட்டிங்கன்னா, ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது, பேங்க் மூலம் தான் அப்ளை பண்ண முடியும். எந்த பேங்க்கு இவங்க சொல்லக்கூடிய அனைத்து எம்ஐஎல்ஐ சொல்லக்கூடிய அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய பேங்க்கில் நீங்கள் போய் உங்களுடைய விண்ணப்பத்தை கொடுக்க போகிறீங்க. எப்படி கொடுப்போம், உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன், பேன் கார்டு, ஆதார் கார்டு, அப்புறமா உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே கொண்டு போகணும். கூடவே ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ஒன்று கொண்டு போகணும். எனக்கு ஒரு 50 லட்சத்துக்கு ஒரு பிரியாணி கடை வைக்க போகிறேன் வச்சுக்கோங்களேன். அந்த பிரியாணி கடைக்கு என்னென்னலாம் நான் வைப்பனோ, அதாவது ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு பென்சில் எடுத்து நம்ம ஸ்கெட்ச் போட்டுட்டு 10க்கு 10 அடி, இந்த இடத்துல வாசல் வரணும், இந்த இடத்துல வந்து கதவு வரணும், இந்த இடத்துல வந்து சன்செட் வரணும், நம்ம எப்படி வரைகிறோமோ அதே போல் உங்களுடைய ஹோட்டலில் என்னென்ன விதமான பொருட்கள் இருக்கோ, அதுக்கு எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர், அதுக்கு எவ்வளோ தேவைப்படும், அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு எவ்வளோ சேலரி கொடுக்க வேண்டியிருக்கும், எல்லாமே அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டில் வந்துடும். ஒரு வேளை உங்களுக்கு தெரியலனா இதில் கூகுள் ஷீட்லேயே நிறைய விதமான விஷயங்கள்லாம் இருக்குது. நீங்கள் கூகுளில் செக் பண்ணிங்கனாவே, நீங்கள் சிஜிடி எம்எஸ்சி பிளானுக்கு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ண சொன்னாவே நிறைய இருக்குது லிஸ்ட்டு. ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு சிம்பிளாக சொல்கிறேன். ஆதார் கார்டு, பேன் கார்டு ஞாபகம் வச்சுங்க. உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம். ஏற்கனவே நீங்கள் ஒரு தொழில் தொடங்கினீங்கன்னா ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம். இது இல்லாமல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரொம்ப முக்கியங்க. இதோட தாங்க, இதுக்கு மேலே பெருசாக இல்லை. உங்களை பேங்க் ஸ்டேட்மெண்ட்னா ஒரு 6 மாதம் பேங்க் ஸ்டேட் இருந்தால் ரொம்ப நல்லது. ஸோ இது நீங்கள் கொடுக்கும்போது எங்கே கொடுப்பீங்க பார்த்தீங்கன்னா, எம்எல்ஐ சொல்லக்கூடிய அந்த பேங்க் லிஸ்ட்டில் யாரோ ஒருத்திட்ட போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. அந்த பேங்க் என்ன பண்ணுவாங்க, அந்த சிஜிடிஎம் எம்எஸ்சி சொல்லக்கூடிய திட்டத்துக்கு வந்து அப்ரைசல் கொண்டு போவாங்க. ஸோ இவரெல்லாம் பண்ணுறாரு என்று கொண்டு போகும்போது ஒரு நாள் உங்கள் மீட்டிங் செட்டப் பண்ணுவாங்க, உங்களை பேச வைப்பாங்க, உங்கள் திட்டத்தை பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சொல்லுவாங்க. நீங்கள் ப்ராப்பராக விளக்கமாக சொல்லணும். அதை நீங்கள் எப்படி ப்ரெசன்டேஷன் கொடுக்குறீங்க பொறுத்து தான் உங்களுக்கு 50 லட்சமா 1 கோடியான்னு பிளான் பண்ண முடியும். ஸோ நீங்கள் அழகாக ப்ரெசன்டேஷன் கொடுத்து முடித்த பிறகு அதுக்கப்புறம் சேங்ஷன் பண்ணிட்டாங்கன்னா கேரண்டர் ஃபீஸை நீங்கள் பே பண்ணணும். ஆமாம், நான் ரீஃபண்டபிள் சார்ஜஸ் நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும். ஒன்ஸ் நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா மேட்ரு முடிஞ்சிச்சு, உங்களுக்கு சேங்ஷன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ சேங்ஷன் ஆயிடுச்சுன்னா உங்களுடைய அமௌண்ட் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடுங்க. நிறைய பேருக்கு ஆசைகள் இருக்கும், அது பெருசாகணும் பிளான் இருக்கும், ஆனால் எப்படி அணுகணும் தெரியாது. ஸோ பெரிய பிளான் இருந்துச்சுன்னா இந்த சிடிஎம்எஸ்சி பிளானை ட்ரை பண்ணுங்கள். இது நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்க முடியாது. இந்த எம்எல்ஐ சொல்லக்கூடிய இவங்க திட்டத்தின் மூலம் எந்தெந்த பேங்க் வந்து அவங்ககிட்ட தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணாலும் இந்த திட்டங்களையும் இந்த விஷயங்களை செஞ்சால் தான் அடுத்த ஸ்டெப்புக்குள்ளே போக முடியும். இது இப்படி தான் செயல்படும் சொல்லியிருக்கேன். நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இதில் இருக்கும். நீங்கள் கமெண்ட்ஸை தெரிவிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண பிரோஜனமாக மட்டும் மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.